சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, உள்நோக்கு முகமாக இருப்பது ரொம்ப அவசியம். நிறைய குழந்தைகள் வெளிநோக்கு முகமாக இருக்காங்கங்கிறார். அதுவும் இன்றைக்கி முக்கியமாக சொல்கிறார் பாபா. யாரெல்லாம் வேலை தொழில் செய்கிறாங்களோ அந்த வேலை தொழிலை பற்றிய வெளிநோக்கு முகம் அதிகமாக இருக்குது. அதிகமாக அவங்க அதை பற்றிய ஒரு சிந்தனையிலே புத்தியை செலுத்துகிறாங்கங்கிறார். அதுவும் பாபா சொல்கிறாங்க, சரி ஓகே, அந்த மாதிரி வேலை தொழிலில் உங்கள் புத்தியை செலுத்த வேண்டியதாக இருக்கா, சரி செலுத்துங்க. ஆனால் அதுக்கப்புறமா எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதிலிருந்து விலகி உள்நோக்கு முகமாக ஆகுங்க. அதாவது தன் ஆத்மான்னு உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்க. அப்போ தானே உங்களுடைய பாவங்கள் அழியும். வெளிநோக்கு முகமாகவே இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களோட பாவங்கள் அழியும்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, உங்கள் தலையில் நிறைய பாவங்களோட சுமை இருக்குது. அதெல்லாம் விளக்கணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாடம் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே யோகம்னு சொல்கிறார். அதுதான் உங்களை எவர் ஹெல்த்தியாக மாற்றக்கூடியது, சதா ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடியதுங்கிறார். இரண்டாவது ஞானம், படிப்பு. அது உங்களை எவர் வெல்தியாக மாற்றக்கூடியது, சதா செல்வம் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடியதுங்கிறார். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானதுங்கிறார். அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, இப்போ பாபா நம்மளை முன்னேறும் கலையில் கொண்டு போகிறதுக்கு கற்பிக்கிறாரு. ஏன்னா இது புருஷோத்தம சங்கமயுகம். இப்போ மட்டும்தான் நீங்கள் முன்னேறும் கலையில் போகிறீங்க. அப்படி போகணுன்னா எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பாபா. உங்கள் புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் மட்டுமே ஈடுபடுத்துங்க, வேறு எங்கேயும் ஈடுபடுத்தாதீங்க. இன்றைக்கி பாபா புத்தி யோகத்தை வேறு எங்கெல்லாம் ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதெல்லாம் வேண்டாம், எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, மற்றவங்களோட அவகுணங்களை பார்க்குறது கூட பாபா சொல்கிறாங்க உங்களோட புத்தி யோகத்தை அவங்கக்கிட்ட ஈடுபடுத்துறது. அதாவது இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இவர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் மற்றவங்களோட அவகுணத்தை பார்க்குறீங்க, சிந்தனை பண்ணுறீங்கன்னா அப்போ எப்படி புத்தியோகம் பாபா கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால் பாபா சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். அப்போ மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும் பார்க்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய குணத்தை நீங்கள் இப்போ வளர்த்து கொள்ளணும்னு சொல்கிறார். யாருடைய அவகுணத்தையும் நீங்கள் பார்க்கவே கூடாதுங்கிறார். பாபா தான் சொல்கிறாங்க, யாருடைய அவகுணத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பாபா எக்ஸாம்பிளாக சொல்கிறார். யாராவது சகோதரிகள், நிமித்த சகோதரிகள், பிராமணிகள் கிட்ட நீங்கள் அவங்களும் எல்லாரும் முயற்சி தானே பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு குறைகள் பலவீனம் இருக்க தானே செய்யும், யாரும் சம்பூர்ணம் ஆகலையே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் அப்படி பார்த்து என்ன பண்ணுறாங்க, பாபாவையும் பாபாவோட படிப்பையும் விட்டு போயிடுறாங்க, கோபித்து கொள்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி கோபித்து கொள்ளக்கூடாது. பாபா கிட்டேயோ படிப்புக்கிட்டேயோ உங்களுடைய பாக்கியம்தான் அப்போ கெட்டு போயிடுது. அதனால தான் நீங்கள் முரளி படிங்க, உங்களுடைய தாரணை செய்யுங்க. உள்நோக்கு முகமாக இருக்கிறதுனா அதுவும் கூட தான். தன்னை பார்க்கணும், தன்னை சோதனை பண்ணிக்கணும், நாம் என்ன மாற்றிக்கணுமோ மாற்றிக்கணும். மற்றவங்களோட அவகுணங்களை பார்ப்பதோ சிந்தனை பண்ணுவதோ வர்ணிப்பதோ வேண்டாங்கிற. மேலும் பாபா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, காலையில் 4 மணிக்கு உங்களோட டைம் அது. எங்கே வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை, எந்த வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடிய பயிற்சி, பாபாவை சக்திசாலியாக நினைக்கக்கூடிய பயிற்சி செய்யலாம். இங்கே 2 லைட் இருக்காங்க, ஒன்று சிவ பாபா, இன்னொன்று பிரம்மா பாபா. 2 என்ஜின் இருக்காங்க. இப்போ 2 பேருடைய உதவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இங்கே யஜ்யத்தில் என்ன கிடைக்குதோ அதில் குஷியாக இருக்கணும். யஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறார். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், ரொம்ப குஷியாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். பிரம்மா போஜனம் கூட ரொம்ப அன்பாக அதை நீங்கள் சாப்பிடணும். என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை சாப்பிடணும். பாபா தான் சொல்கிறாங்க, சன்னியாசிகள்லாம் அந்த தட்டை கழுவி குடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியுது. ஏன்னா லௌகீக வாசிகள் கிட்ட தான் அவங்க வாங்கி சாப்பிடணும், சன்னியாசிகள். அப்போ அந்த லௌகீக வாசிகள் கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுபோல் பிரம்மா போஜனத்துக்கான ஒரு மதிப்புங்கிறது நீங்கள் வைக்கணுங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க.
அந்த அளவுக்கு நீங்கள் குஷியாக யஜ்யத்தில் கிடைப்பதை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணணும். பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 22/3/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ உள்முகமாக இருப்பதற்கான முயற்சி புருஷார்த்தம் செய்யுங்கள். வெளிமுகத்தில் விஷயங்களில் வராதீர்கள். அப்பொழுதுதான் பாவங்கள் நீங்கும். கேள்வி: தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கும் முன்னேறும் கலைக்கான புருஷார்த்தம் முயற்சி என்ன? பதில்: முதலாவது பாயிண்ட்டு, குழந்தைகளே, முன்னேறும் கலையில் வர வேண்டும் என்றால் புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இவர் எப்படி இருக்கிறார்? இவர் இப்படியெல்லாம் செய்கிறார். இவரிடம் இந்த அவகுணம் உள்ளது. இந்த விஷயங்களிலெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவகுணங்களை பார்ப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒரு பொழுதும் படிப்பின் மீது கோபித்து கொள்ளாதீர்கள். முரளியில் வரும் நல்ல நல்ல குறிப்புகளை தாரணை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் முன்னேறும் கலை ஏற்பட முடியும். ஓம் சாந்தி. இப்பொழுது இது ஞானத்தின் வகுப்பு மற்றும் அதிகாலையில் நடப்பது யோகத்தின் வகுப்பு. எந்த யோகம்? இதை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். ஏன்னா யோகம்னா உலகத்தில் இந்த உடலுக்கான ஆசனங்களை செய்வது, ஹட்டயோகம் செய்வது, இப்படி தான் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய அதிகாலை யோகம்ங்கிறது உடலுக்காக இல்லை, ஃபஸ்ட்டு ஆத்மாவுக்காக. அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். ஏனெனில் நிறைய மனிதர்கள் ஹட்டயோகத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்தவுடனே மூச்சு பயிற்சி பண்ணணும், ஆசனங்கள் செய்யணும், உடலை வளைத்து பல எக்ஸசைஸ் பண்ணணும், இதுதான் புரிஞ்சுருக்காங்க. அந்த ஹட்டயோகத்தை மனிதர்கள் கற்பிக்கிறார்கள், மற்றவங்களுக்கும் சொல்லித்தராங்க. இது ராஜயோகமாகும் இல்லையா? ஆத்மாவிற்கான யோகம் இது. இதை பரமாத்மா கற்பிக்கிறார். ஹட்டயோகம் மனிதர்கள், இது பரமாத்மா சுயம் பகவான். ஏனெனில் ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு ராஜா யாரும் இல்லை. இந்த உலகத்தில் யார் ராஜா இருக்காங்க? ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு சுயம் பகவான் தான் வரணும். லக்ஷ்மி நாராயண் பகவதி பகவானாக ஆவார்கள். அவர்கள் ராஜயோகம் கற்றார்கள், அதனால தான் பகவான் பகவதியாக ஆக முடியுது. பகவான் சொல்லி கொடுத்த யோகத்தை கற்று தான் அவங்க பகவான் பகவதி ஆகிறாங்க. அதனால்தான் பின் வருங்காலத்தில் பகவான் பகவதி ஆவார்கள். இதுதான் புருஷோத்தம சங்கம யுகத்தின் விளக்கமாகும். இங்கே என்ன செய்கிறோம்? ராஜயோகம் கற்றுக்கிறோம். இதற்கு புருஷோத்தம யுகம் என்று கூறப்பட்டுள்ளது. ஏன்னா புருஷன ஆத்மா தன்னுடைய உத்தமமான நிலையை அடையிறதுக்கான முயற்சி செய்யக்கூடிய யுகம்தான் புருஷோத்தம சங்கம யுகம். பழைய உலகம் மற்றும் புது உலகத்திற்கிடையே உள்ள யுகம் கலியுகம், சத்தியுகம், நடுவில் தான் புருஷோத்தம சங்கம யுகம். பழைய மனிதர்கள் மற்றும் புதிய தேவதைகள். மனிதர்கள்னால் பழையவர்கள், கலியுகத்தில் இருக்கிறவங்க. தேவதைகள்னால் புதிய யுகத்தில் இருக்கக்கூடியவர்கள், சத்தியுகத்தில். இச்சமயத்தில் எல்லா மனிதர்களும் பழையவர்களாக இருக்கின்றார்கள். புதிய உலகத்தில் புது ஆத்மாக்கள் தேவதையாக இருப்பார்கள். எல்லா மனிதர்களும் தேவ நிலையை அடைகிறாங்க. 33 கோடி பேர். அங்கே மனிதர்கள் என்று யாரும் கூற மாட்டார்கள். ஏன்னா மனித நிலையிலேருந்து உயர்வான நிலையில் இருக்கிறவங்கள மனிதர்கள்னு சொல்ல முடியாதாங்க, தேவதைகள். மனிதர்கள் தான் அவர்களும், ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். ஆத்மா 16 தெய்வீக குணங்களும் சம்பன்னமாக நிறைஞ்சிருக்கும். ஆத்மா சம்பூர்ணமாக இருக்கும். எனவே தேவி தேவதை என்று கூறப்படுகிறது. தூய்மையாக இருப்பார்கள். காமம் மகா எதிரியாகும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அங்கே தூய்மை இருக்கும். இது ராவணனுடைய எல்லாவற்றையும் விட முதல் பூதமாகும். ராவணனோட ஃபஸ்ட்டு பூதம் என்ன? காமம். அதுக்கப்புறம் தான் கோபம். ஒரு சிலர் மிகவும் கோபப்படுகிறார்கள் என்றால் ஏன் குறைக்கிறீர்கள் என்று கூறப்படுகிறது. குறைக்கிறது அப்படின்னா எப்படி நாய்களை சொல்லுவோம் இல்லையா, இப்படி குறைக்குது அப்படின்னு. அப்போ அந்த கோபங்கிறது அந்த மாதிரி ரொம்ப அந்த விலங்கை போல மோசமான விஷயம்னு புரிய வைக்கப்படுது. இந்த 2 விகாரங்கள் பெரிய எதிரிகளாகும்.
நமக்கு எல்லா எதிரிகளையும் வெளியே உருவாக்குறது எதுனா இந்த 2 எதிரிகள் தான். இது உள்ளவே இருக்குது. அதனால் பாபா நமக்கு புரிய வைக்கிறார், உண்மையான எதிரி எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, உள்ளே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். பேராசை மோகத்திற்கு குறைப்பது என்று கூற மாட்டார்கள். ஆனால் லௌகீகத்தில் சில பேர் அப்படி சொல்லுவாங்க, நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கோபப்படுறவங்கள பார்த்து அப்படி சொல்கிறதும் உண்டு. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த பேராசை மோகம் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் சொல்கிறது கிடையாது. மனிதர்களுக்குள் விஞ்ஞானத்தின் அகம்பாவம் அதனுடைய காரணத்தினாலும் எவ்வளவு கோபம் இருக்கிறது. இந்த கோபத்தை ஒரு அகங்காரம்னு சொல்லலாம் இல்லையா? விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்புகள் செய்யும்போது அதற்கேற்ற அந்த ஒரு அகங்காரம் வந்துடுது. இதுவும் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். காமத்தின் பூதம் முதல் இடை கடை என்று துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. ஒருவர் மற்றவர் மீது காமம் என்ற வாளை வீசுகிறார்கள் இல்லையா? வாளை ஒருத்தர் மேலே நம்ம வீசினோன்னா எவ்வளோ அடிப்படும், ரத்தம் வரும், காயம் ஏற்படும், வலி ஏற்படும். இது சூக்ஷமமாக ஆத்மாக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கிற ஆத்மாவோட சக்தியெல்லாம் நஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். உங்களை தவிர தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான உண்மையான வழியை கூறக்கூடியவர்கள் யாருமே இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தான் கூற முடியும். அப்போ நம்ம எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து இவ்வளவு உயர்ந்த ஆஸ்தி எப்படி கிடைக்கிறது? யாருக்காவது புரிய வைக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக படிப்பின் மீது கவனம் இல்லை என்று அர்த்தமாகும். அதனால் நம்ம கவனம் கொடுத்து படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். புத்தி யோகம் எங்கே அலைகிறது? யுத்த பூமியாக இருக்கின்றதல்லவா? ஏன்னா உலகமே போர்க்களம். போர்க்களத்தில் தான் கிருஷ்ணன் ராஜயோகத்தை சொன்னார், கீதையை சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகமே இப்போ போர்க்களமாக இருக்கக்கூடிய டைமில் தான் பகவான் வரார். அப்போ இந்த புத்திங்கிறது என்னவா இருக்குது? அந்த மாதிரி ஆயிடுது. சுலபமான விஷயம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புத்தி யோகம்தான். என்னை நினைவு செய்யணும் பாபா சிம்பிளாக தானே சொல்கிறாரு. ஆனால் அதை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. புத்தி யோகத்தை அவரிடம் ஈடுபடுத்துறது. மனதில் புயல்கள் அல்லது விகல்பங்கள், தீய எண்ணங்கள் விரும்பாவிட்டாலும் கூட ஏராளமாக வரதான் செய்கின்றது. பிரம்மா பாபாவிற்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா அவரும் எல்லா முயற்சி செய்து தான் மனசையும் புத்தியையும் அவரும் சரிப்படுத்தியிருக்கார். அதனால் பாபா சொல்கிறாங்க, அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது புத்தி யோகத்தை ஒரு பாபா கிட்ட செலுத்துறது. மனசில் வரக்கூடிய பலவிதமான அந்த வீணான விகல்பமான விகாரம் நிறைஞ்ச எண்ணங்கள்லேருந்து விலக்கி அவரிடம் செலுத்துவது. அதுக்கு நிறைய முயற்சி தேவைங்கிறார். அதெல்லாம் வரதான் செய்யுங்கிறார். இதில் குழப்பமடையக்கூடாது. என்னடா நமக்கு இப்படி எல்லாம் வருதே அப்படின்னு நம்ம குழம்பக்கூடாது. யோக பலத்தினால் மாயை என்பது விலகிவிடும். நீங்கள் எவ்வளவு அவரை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறீங்க, எல்லா பூதமும் விலகிடும். இதில் புருஷோர்த்தம், அதாவது உத்தம நிலையை அடையிறதுக்கு முயற்சி என்பது நிறைய தேவை. ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சி பண்ணணும். தொழில் எவ்வளவு செய்து செய்து கலைத்து விடுகிறார்கள். ஏனெனில் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? எப்படி ஒரு வேலை தொழிலெலாம் பண்ணால் கூட கலைப்பு ஏற்படுது, ஒரு முயற்சி ஒன்று செய்யணுன்னா. ஆனால் அதே போல் இங்கே நம்ம அப்படி ஆகிடக்கூடாது. தேக அபிமானத்தில் இருந்தோன்னா சீக்கிரமாக அந்த கலைப்புங்கிறது வந்து விடுகிறது. தேக அபிமானத்தின் காரணத்தினால் நிறைய பேச வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? அமைதியாக இருக்கிறோனாலே ஆத்ம அபிமானி ஆகிட்டோன்னு அர்த்தம். குறைவாக பேசுகிறோனாலே ஆத்ம அபிமானியாக இருக்கும்னு அர்த்தம். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நிறைய பேசினா தான் எல்லா வேலையாகும் அப்படி கிடையாது. குறைவாக பேசினாலும் எல்லா வேலையும் செய்யவும் முடியும், செய்ய வைக்கவும் முடியும். பாபா அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் ஆத்ம அபிமானி ஆகும் பொழுது தான் தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதையே மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆத்மாபிமானி நிலை வேணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ஆத்மாபிமானி நிலை வேணும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே வெளிமுகமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை பார்க்கிறது, உலகத்தை பார்க்கிறது, இதெல்லாம் வேண்டாம், வெளிமுகமாக வேண்டாம். தந்தை அறிவுரை கூறுகின்றார், உள்முகமாக இருக்க வேண்டும். அந்தர்முகி சதா சுகி. யார் உள்நோக்கு முகமாக தன் ஆத்ம உணர்வில் இருக்காங்களோ, தன்னுடைய குணங்களில் நிறைச்சிருக்காங்களோ, தன்னை செக் பண்ணிக்கிறாங்களோ, மாற்றிக்கிறாங்களோ, அவங்க சதா சுகமாக இருப்பாங்க.
சில நேரங்களில் வெளிமுகமாக வந்தாலும் கூட பிறகு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி செய்து உள்முகமாக இருக்க வேண்டும். இப்போ பல காரியங்களை செய்கிறோம், பல விஷயங்களை யோசிக்கணும், தொழில் செய்யணும்னா அதுக்காக புத்தியை பயன்படுத்தணும். இதெல்லாம் வெளிநோக்கு முகமாக வருவது தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் எப்போ டைம் கிடைக்குதோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா உள்நோக்கு முகமாக ஆகிடுங்க. அதில் இருந்தெல்லாம் சிந்தனையை விலக்கிடுங்க. எப்பொழுதுமே வேலை, பொறுப்பு, கடமை அப்படி வெளிமுகமாகவே இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு பாபா. அப்பொழுது தான் பாவங்கள் அழியும். ஆத்ம உணர்வுக்கு அப்படி உள்நோக்கு முகமாக சென்றால் தான் பரமாத்மா நினைக்க முடியும். அப்போ தான் பாவங்கள் அழியும். இல்லை என்றால் பாவங்கள் அழியாது, உயர்ந்த பதவியும் அடைய மாட்டார்கள். பல பிறவிகளின் பாவங்கள் தலை மீது இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட அதிகமான பாவம் பிராமணர்களுடையது தான். ஏன்னா அதிக ஜென்மம் எடுக்கிறவங்க அதிக பாவம் பண்ணியிருக்க தான் செய்வாங்க. அதில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். யார் மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகின்றார்களோ அவர்களே முற்றிலும் மிகவும் கீழானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நம்பர் 1 பிரம்மா பாபா லாஸ்ட் நம்பருக்கு வந்துட்டாருன்னு பாபா சொல்கிறாங்க இல்லையா? அப்போ யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்களோ லாஸ்ட்டாக வந்துடுறாங்க. உயர்ந்த நிலையில் இருக்கவங்க தான் ரொம்ப கீழே போய்ட்றாங்க. யார் இளவரசர்கள் ஆகிறார்களோ பிறகு அவர்களே ஏழையாக ஆகிவிடுகிறார்கள். நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் ட்ராமா இருக்குது. உயர்ந்த நிலையில் இருக்கவங்க ரொம்ப கீழே வந்துடுவாங்க. யார் முதலில் வந்தார்களோ அவர்கள் பின்னால் வருவார்கள். யார் முதலில் தூய்மையாக ஆகின்றார்களோ அவர்களே முதலில் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். யார் மேலேருந்து ஃபஸ்ட்டு வராங்களோ, தூய்மையாக வராங்களோ அவங்க தான் தூய்மை இல்லாமல் ரொம்ப ஆயிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு தூய்மை ஆகிறவங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு தூய்மை இல்லாமையும் ஆயிடுறாங்க. உலகம் அதுக்கப்புறம் தான் சரியுது. அதான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஏறும் கலை எல்லாருக்கும் ஏறும் கலை, நீங்கள் தான் முதல்ல இறங்கும் கலை, அதனால் எல்லாருக்கும் இறங்கும் கலை. இதெல்லாம் ட்ராமாவில் இருக்குங்கிறத சொல்கிறார். நான் கூட இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில், அதாவது அவருடைய வானப்பிரஸ்த நிலை கடைசி நேரத்தில் வருகின்றேன். அவரோட கடைசி பிறவி, கடைசி வயசு கூட வானப்பிரஸ்த நிலை. 60 வயசுக்கு மேலே தான் சிவ பாபா பிரம்மாக்குள்ளே பிரவேசம் ஆகிறாரு. இச்சமயம் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. 20 வயசோ 60 வயசோ எல்லாருக்கும் ஆத்மா என்ன ஆயிடுச்சு? வானப்பிரஸ்த நிலை. ஆத்மா முதுமை பருவத்தை அடைஞ்சிடுச்சு, கடைசி நிலையில் இருக்குது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர்கள் என்று தந்தையை பாடுகிறார்கள். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறவர் இறைவன். இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆத்மாவை உத்தமப்படுத்தணும் அப்படின்னா இது என்ன யுகம் நடக்குது, இதுதான் அந்த டைம் நான் என்னை தூய்மைப்படுத்திக்கிறதுன்னு டைமோட ஒரு சமயத்தோட ஒரு நினைவு கூட இருக்கணும். என்ன டைமில் நம்ம இருக்கோம், சங்கம யுகத்தில் இருக்கணும். எப்படி மனிதர்களுக்கு கலியுகம் நினைவு இருக்கிறது, சங்கம யுகம் நினைவில் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவங்களுக்கு கலியுகம், நமக்கு சங்கம யுகம். நமக்கு கலியுகம் நினைவில் இல்லை, சங்கமயுகம் மட்டுமே நினைவில் இருக்கின்றது. உங்களுக்குள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, தாரணை செய்கிறது, இதெல்லாம் மாணவர்கள் எப்படி வரிசை கிரமமாக ஃபஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க, லாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களுக்குள்ளேயும் அப்படி தாங்கிறார். அநேகருக்கு அவர்களுடைய தொழில் தான் நினைவில் இருக்கின்றது. அதாவது ரொம்ப எப்பயுமே வேலை, தொழில், பணம் சம்பாதிக்கிறது, இது அதிகமாக வெளிநோக்கு முகமாக இருக்காங்கங்கிற. வெளிநோக்கு முகத்திலிருந்து அகற்றி உள்நோக்கு முகமாக இருந்தால் தாரணை ஆகிவிடும். ஞானத்தை கூட அப்போ தான் தாரணை செய்ய முடியும். கடைசியில் யார் தன்னுடைய மனைவி நினைத்து கொண்டே உடலை விடுகிறார்களோ, மனைவி நினைவிற்கு வந்தால் என்ற பழமொழி கூட இருக்கின்றது. அந்த கால் ஜோ ஸ்திரீ சிமரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தி மார்க்கத்திலே சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் மனைவியை நினச்சிட்டே உடலை விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தாசி வீட்டில் தான் போய் பிறவி எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசி நேரத்தில் ஒரு பகவானை நினைக்கணுங்கிறது பக்தியிலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த பாடல்கள் அல்லது நல்ல நல்ல ஸ்லோகங்கள் நமது ஞானத்திற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் வீட்டில் வச்சுருக்கணுங்கிறார் பாபா. எப்படி சீச்சி உலகத்தில் இருந்து போகத்தான் வேண்டும் அப்படிங்கிற பாட்டு இருக்கோ, இரண்டாவது கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு பாட்டு இருக்கோ, இது போன்ற பாடல்கள் எல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதை கேட்கும்போது ஆத்மாவுக்கு அந்த ரியலைசேஷன் வரும். பாடல்கள் அமைந்ததோ மனிதர்கள், அவர்கள் தான் அதை ஏற்படுத்தினாங்க. அவர்களுக்கு சங்கமயுகம் பற்றி தெரியவே தெரியாது, ஞானமும் அவங்களுக்கு கிடையாது. இச்சமயத்தில் எல்லாருமே ஞான கண்ணில்லாத குருடர்களாக இருக்கிறார்கள். குருடர்கள்னால் இந்த 2 கண் இருக்குது, ஆனால் ஞானம்ங்கிற கண் இல்லை. ஆனால் அவங்க பாடும்போது அவங்களுக்கு அது அர்த்தம் தெரியுமா, தெரியல. பரமாத்மா வரும் பொழுது தான் வழி காண்பிக்கின்றார். எங்கே? முக்திக்கு, ஜீவன் முக்திக்கு.
தனியாக ஒருவருக்கு மட்டும் வழி காண்பிக்க மாட்டார், உலகத்துக்கே அவர் வழி காண்பிக்கிறார். இது அவருடைய சிவசக்தி சேனை, சக்தி சேனை என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் படி புதிய உலகத்தின் ஸ்தாபனை இப்பொழுது நடக்கின்றது. நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதை பகவானை தவிர வேறு யாருமே கற்பிக்க முடியாது. பகவானோ நிராகாரமானவராக, உடலற்றவராக இருக்கிறார். அவருக்கோ தனக்கென்று சரீரம் இல்லை. மற்றவர்கள் அனைவருக்கும் சரீரம் என்பது இருக்கின்றது. சரீரதாரியாக இருக்கின்றார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தையை தான் இருக்கின்றார். உடல் இல்லாதவர்கள் வேறு எந்த ஆத்மாவும் இல்லை. மகாத்மாவாகட்டும், தேவாத்மாவாகட்டும், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு அந்தந்த பிறவிக்கு உடல் இருக்குது. ஆனால் பரமாத்மா தான் அவருக்குன்னு ஒரு உடலை அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து எடுக்கிறதில்ல. அவர்தான் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். உங்களிடையேயும் கூட வரிசை கர்வமாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். ஒருத்தரின் ஒருத்தருக்கு புரிய வைங்க, எச்சரிக்கை கொடுங்க. பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாம் இதை நீங்கள் பிரசுரிக்க வேண்டும். அதாவது நீங்கள் இதை போடணுங்கிறார். மனிதர்கள் கற்பிக்கும் யோகம் ஹட்டயோகமாக இருக்கின்றது. ராஜயோகத்தை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தந்தை தான் கற்பிக்கின்றார். இதன் மூலம் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. ஹட்டயோகத்தினால் இரண்டுமே கிடைப்பதில்லை. ஹட்டயோகம் பரம்பரையாக நடந்து வருகிறது. அது பழசு கிடையாது. ராஜயோகம் தான் பழமையானது. ராஜயோகம் சங்கமயுகத்தில் மட்டும்தான் தந்தை வந்து கற்பிக்கின்றார். எப்பொழுது சொற்பொழிவு செய்கின்றீர்களோ, மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்கிறீங்களோ, முதல் டாபிக்ஸை, தலைப்புகளை தயார் செய்திருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். எந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் முதலே தயார்படுத்திக்கோ. ஆனால் இது போல் செய்வதில்லை. பாபா சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட், இது போல் குழந்தைங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் மிகவும் குறைவாக உள்ளார்கள். இப்படி டாப்பிக்லாம் செலக்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்கிறாரு. அதை செய்யலைன்னா அதுவும் ஒரு ஸ்ரீமத் தான். அதுபடி செய்ய மாட்டேங்கிறாங்க. முதலில் சொற்பொழிவிற்கான கருத்துக்களை எழுதுங்கள். என்னென்னலாம் சொல்லணும், புரிய வைக்கணும். பகவான் சர்வவியாபி இல்லை, ஏன் சொல்லணும், துக்கத்தை கொடுக்க மாட்டார், அதுக்கு என்ன பாயிண்ட், இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. பிறகு அதை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நினைவிற்கு வரும். இல்லைன்னா சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை விட்டுரும். நீங்கள் வாய்மொழியாக சொற்பொழிவாற்ற வேண்டும். நீங்கள் படித்ததை கூறக்கூடாது. அப்படின்னா நேச்சுரலாக மனசில் ஞானம் என்ன இருக்கோ அது அப்படியே வரணுமே தவிர நம்ம பாபா இப்படியெல்லாம் பாயிண்ட் சொல்லியிருக்கான்னு 1, 2, 3ன்னு பாயிண்ட் வச்சுட்டு சொல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. யார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்களிடம் சிந்தனை கடலை கடைந்து சொற்பொழிவாற்றக்கூடிய பலம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா யார் ஆத்ம உணர்வில் இருக்காங்களோ ஞான சிந்தனை நல்லா அவங்க பண்ண முடியும். அப்போ அவங்க மற்றவங்களுக்கும் நல்லா புரிய வைக்க முடியும்னு சொல்கிறார். நாம் சகோதரர்களுக்கு கூறுகின்றோம். இவ்வாறு உணர்ந்திருக்கும் பொழுது அந்த பலம் என்பது இருக்கும். இது மிகுந்த உயர்ந்த குறிக்கோளாக இருக்கின்றது. சவால் ஏற்றுக்கொள்வது சுலபமான விஷயம் அல்ல. அதாவது சித்தி வீட்டிற்கு போவது போல அல்ல. நம்ம வரக்கூடிய ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, கடைப்பிடிக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் சாதாரணமாக சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லைங்கிறார். எந்தளவு நீங்கள் பலம் வாய்ந்தவர வீரர்களாக ஆகின்றீர்களோ அந்தளவு மாயாவோட தாக்குதல் கூட அதிகமாக வரும். பலசாலி கூட பலசாலியாக அது சண்டை போடும். யார் நோஞ்சானா சக்தி இல்லாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் பயில்வான் சண்டை போட மாட்டாங்க. அங்கே தான் நல்லது. மகாவீரர்கள் கூட பலவானமாக இருந்தார்கள். அதனால தான் அவங்க சண்டையில் அனுப்பப்பட்டாங்க. அதனால்தான் ராவணன் கூட என்னை அசைத்து காண்பிக்க செய்யட்டுமே அப்படின்னு சவால் விடுறார். இது ஸ்தூலமான விஷயங்கள் அல்ல. அப்படி ராவணன் ஒருத்தர் இருந்தார், அங்கதன் ஒருத்தர் இருந்தார், அப்படிலாம் ஸ்தூலமான விஷயம் இல்லை. சாஸ்திரங்களில் இதெல்லாம் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனநிலை தான் ஆடாத அசையாததாக இருக்கும். எப்படி அங்கதனோட கால் கட்டவரில் கூட அசைக்க முடியலையோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடாத அசையாத அங்கதன், அது மனநிலையில் இருக்கிறது. இதெல்லாம் கதையாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த விஷயமும் நம்மளோட மனசு என்ன பண்ணக்கூடாது, ஆட அசைக்கக்கூடாது. பரமாத்மா தந்தையின் பொன்னான ஞானத்தை கேட்ட காதுகள் இந்த கதைகள்லாம் கேட்டு கேட்டு முற்றிலும் கல்லாக ஆகிவிட்டன. பக்தியில் அதுதான் நடக்குது. பக்தி மார்க்கத்தில் தலையும் கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் கேட்டு கேட்டு வழுக்கையாகி விட்டது. அப்படின்னா முடியெல்லாம் கொட்டிடுச்சுங்கிறாங்க கேட்டு கேட்டு. பின் பைசாவையும் இழந்து விட்டீர்கள், செலவும் ஆயிடுச்சு. இந்த படியில் கீழேயும் இறங்கி விட்டீர்கள். அதாவது பிறவி எடுத்தெடுத்து ஆத்மாவோட சக்தியும் குறைஞ்சிருச்சு. இப்பொழுது தந்தை மேலே
ஏற்றுவதற்கு, அதாவது உயர்ந்த ஏறும் கலைக்கு கொண்டு செல்வதற்காக கற்பிக்கிறார். இப்பொழுது உங்களது ஏறும் கலையாகும் புத்தி யோகம் தந்தையிடம் ஈடுபடுத்தவில்லை என்றால் அவசியம் கீழே தான் விழ வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் ஏறும் கலைக்கு செல்ல முடியும். நிறைய ஒரு முயற்சி என்பது தேவைப்படுகிறது. ஆனால் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். முயற்சி செய்ய முடியாத காரணம் என்ன? புரியலை அப்படி கிடையாது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. கவனக்குறைவு தான் பெரிய விகாரம். தொழிலில் தந்தை மற்றும் ஞானத்தை மறந்து விடுகிறார்கள். வேலை வேலைன்னு சொல்லிட்டு அப்பாவையும் மறந்துடுறாங்க, ஞானத்தையும் மறந்துடுறாங்க. மாயை புயலை கொண்டு வருகிறது. இன்னார் இப்படி செய்தார், இப்படி இருக்கிறார், இந்த பிராமணி இவ்வாறு இருக்கிறார், இவரிடம் இந்த அவகுணம் எல்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள். அரே, இதில் உங்களுக்கு என்ன ஆகிறது? மற்றவங்களை இப்படி செய்கிறாங்க, இப்படி இருக்காங்க, இப்படி குறை அப்படின்னு நம்ம அவங்களோட கெட்ட குணம்லாம் பார்த்து பேசி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறாருமா. அதெல்லாம் மாற்றுறதுக்கு தானே அவர் அவர் காரியத்தை செஞ்சிட்ருக்காரு. அவங்களும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும், நினைக்கணுங்கிறார் பாபா. உங்களுக்கு என்ன இந்த விஷயத்தில் எதுக்கு தலையிடணுங்கிறார். மற்றவங்களோட கர்மாவில் நம்ம ஏன் மாட்டணும்? மற்றவங்கள பற்றி நம்ம இப்படி மோசமாக இருக்காங்கன்னு நினச்சாலே அது ஒரு நெகட்டிவ் கர்மா உருவாகிடுது. அதையே நம்ம செய்யணும். சர்வகுண சம்பன்னமாக யாருமே இன்னும் ஆகவில்லை. எல்லார்கிட்ட ஏதாவது ஒரு பலவீனம் குறை இருக்க தான் செய்யணும். யாருடைய அவகுணத்தையும் பார்க்காமல் குணத்தை கிரகிக்க வேண்டும். நல்ல குணத்தை மட்டும் பார்க்கணும். அவகுணத்தை பார்க்காதீர்கள் என்றால் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படின்னா உங்கள் எண்ணங்களை அதிலிருந்து விலக்கிடுங்க. முரளி கிடைக்கின்றது, அதை கேட்டு தாரணை செய்து கொண்டே இருங்கள். பாபா விட்டுட்டு ஏன் போகிறீங்க? மற்றவங்க கிட்ட அவகுணம் இருக்கிறதுனால. பாபா கூறும் இந்த விஷயம் முற்றிலும் சரியானதாகும் என்று புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கணும் பாபா ஏன் சொல்கிறாரு. மற்றவங்களோட கெட்ட குணத்தை பார்த்தோன்னா நம்ம ஞானத்தை விட்டு போயிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா இவங்க எப்படி இருக்காங்க, அப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களே இப்படி இருக்கிறாங்களேன்னு ஞானத்தை விட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம பாக்கியம் தானே போயிடுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறார். எந்த விஷயம் சரி என்று படவில்லையோ அதை விட்டுவிட வேண்டும். படிப்பு மீது ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. பிராமணிகளிடம் அல்லது படிப்பு மீதும் கோபித்து கொள்வது என்றால் தந்தையிடம் கோபித்து கொள்வதாகும். இருக்கக்கூடிய நிமித்த சகோதரிகள் கிட்ட நம்ம இது குறை அது குறைன்னு சொல்லி நம்ம கோவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை படிப்பு மேலே கோவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வராமல் இருக்கோம், படிக்காமல் இருக்கோன்னா பாபா மேலே பகவான்கிட்ட கோவிச்சுக்கிறதா ஆயிடுங்கிறார் பாபா. அதுபோல் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பிறகு சென்டருக்கு வருவதில்லை. மற்றவங்க குறைய பார்த்தா நம்ம படிக்கிறதுக்கு போகிறோம், படிக்கணும், வரணும், அப்புறம் சென்டருக்கு போகிறதில்லை. யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வேலை முரளி சம்பந்தப்பட்டது தான். முரளியில் என்ன கூடப்படுகிறதோ அதிலிருந்து நல்ல நல்ல குறிப்புகளை, பாயிண்ட்ஸை எடுத்து தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் முரளி கேளுங்க, நீங்கள் அதை கடைப்பிடிங்க, அவ்வளோதான். யாரையும் பார்க்காதீங்க. மற்றவர்களிடம் பேசும்போது மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை என்றால் அமைதியாக முரளி கேட்டுவிட்டு போய்விட வேண்டும். பரிவாரத்தில் எல்லோரும் கூட பேசுகிறது, ஒன்றாகிறது, இதில் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, பிடிக்கலைன்னா அமைதியாக கேட்டுட்டு போயிடுங்க. நான் இங்கே வரமாட்டேன் என்று கோபித்து கொள்ளக்கூடாது. வரிசை கிரமமாக இருக்க தான் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்க தான் இருக்காங்கங்கிறார். காலை எழுந்து நீங்கள் நினைவில் அமர்வது நல்லது. பாபா சர்ச் லைட், அதாவது ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கின்றார். காலையில் நம்ம அமர்ந்து பாபாவை நினைக்கும் போது பாபா கொடுக்கிறார். யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நெருங்கிய குழந்தைகள் முதலில் நினைவிற்கு வருகிறார்கள் என்று பாபா அனுபவம் கூறுகிறார். யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பாபாவுக்கு நெருக்கமாக அவங்களாம் ஞாபகத்தில் வராங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட, கல்கத்தாவில் இருந்தாலும் சரி, முதலில் நெருங்கிய குழந்தைகளை நினைவு செய்து பாபா சர்ச் லைட் கொடுக்கின்றார், ஒளி சக்தி கொடுக்குறார். ஏன்னா அவங்களாம் சேவையில் இருக்கிறவங்க, அவங்க விக்னம் இல்லாமல் நல்லா சேவை பண்ணணும்னு பாபா அவங்களுக்கு சக்தி கொடுக்குறார். குழந்தைகளோ எங்கும் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பாபா சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை நினைவு செய்கிறார். முன்னாடி இருக்கிறவங்கள விட அவங்கள நினைக்கிறார் பாபா. எப்படி நல்ல குழந்தைகள் சரீரத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் என்றாலும் அவர்களுடைய ஆத்மாவை நினைவு செய்கின்றால். இருந்துட்டு போனாங்க, இவ்வளோ நல்லவங்க நினைக்கிறாங்களே. இப்போ நிறைய சேவை செய்து சென்றுள்ளார்கள். எனவே அவசியம் இங்கே தான் அருகில் ஏதாவது ஒரு வீட்டில் இருப்பார்கள். நிறைய சேவை பண்ணிட்டு போயிருக்காங்க, எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாரோட நினைவில் இருக்காங்கன்னா பக்கத்தில் தான் எங்கேயாவது பிறவி எடுத்திருப்பாங்கங்கிறார். எனவே அவர்களையும் பாபா நினைவு செய்து ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கின்றார். எல்லாருமே பாபாவின் குழந்தைகள் தான். ஆனால் யார் யார் நன்றாக சேவை செய்கிறார்கள் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். இங்கு சர்ச் லைட், அதாவது சக்தி கொடுங்கள் என்று பாபா கூறும் பொழுது அங்கும் கொடுக்கின்றார். 2 என்ஜின் உள்ளதல்லவா. ஏன்னா பிரம்மா பாபாவும் இருக்கார், சிவ பாபாவும் இருக்கார். அப்போ பிரம்மா பாபா கூட சில டைமு
சேர்ந்து சிவபாபா கூட சக்தி என்பது கொடுக்குறார். இவரும் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறார் என்றால் அவசியம் சக்தி இருக்கக்கூடும். சிவபாபாவுக்கு சமமாக இருக்கார், சிவபாபா தான் படிப்பிக்கிறார் என்பது எப்பொழுதும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனாலும் சொல்லிக் கொடுக்குறவர் சிவபாபா தான். எனவே அவருடைய நினைவு தான் இருக்க வேண்டும். மற்றபடி இங்கே 2 விளக்குகள் உள்ளன என்பதை புரிந்துள்ளீர்கள். 2 லைட் இருக்காங்க, ஒன்று சிவபாபா, இன்னொன்று பிரம்மா பாபா. மற்ற வேறு யாருக்குள்ளும் 2 விளக்குகள் இல்லை. அதாவது 2 லைட், 2 ஆத்மா அப்படின்னா அவருக்குள்ளே தான். ஒன்று பிரம்மா பாபா, இன்னொன்று பரமாத்மா. இங்கு 2 விளக்குகளும் முன்னால் வரும் பொழுது நல்ல முறையில் ரெஃப்ரெஷ் புத்துணர்வு பெறுகிறார்கள். மதுபனில் போகும்போது பாப் தாதா மீட் பண்ணுறோன்னா அப்போ அந்த 2 லைட் இருக்கிறதுனால, சக்தி இருக்கிறதுனால புத்தியானது, ஆத்மாவானது என்ன ஆகிடுது, ரெஃப்ரெஷ் ஆகிடுது, புத்துணர்ச்சி கிடைக்குது. அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது. குளித்துவிட்டு மொட்டை மாடியில் தனியாக ஏகாந்தத்தில் சென்று விட வேண்டும். அப்படியெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், பாபாவை நினைங்க. பாபா இதற்காக தான் பெரிய பெரிய மொட்டை மாடிகளை அமைத்துள்ளார். அங்கே நிறைய இருந்தது பாம்பேலாம். அதுக்கப்புறமா பாபா இருந்த அந்த ஃபஸ்ட்டு ஓம் மண்டலி அந்த மாதிரி பில்டிங்லாம் இருந்திருக்கு. ஃபாதரிமார்கள் கூட, அதாவது கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் கூட முற்றிலுமாக அமைதியாக செல்கிறார்கள். கூட ரொம்ப கிரைஸ்டோட நினைவில் அமைதியாக வாக்கிங் போவாங்கங்கிறத சொல்கிறார். அவசியம் கிறிஸ்துவை நினைவு செய்து கொண்டிருக்கே செல்ல வேண்டும். அப்படி தான் அவங்க சென்று இருக்கக்கூடுங்கிறார். இறைவனை அறியாமல் இருக்கிறார்கள், பாவனா அவங்களுக்கு தெரியல, கிரைஸ்டை நினைக்கிறாங்க. இறைவனை நினைவு செய்து கொண்டிருப்பதாக இருந்தால் சிவலிங்கம் தான் புத்தியில் இருக்கக்கூடும். இங்கே இருக்கிறவங்க கூட பக்தி மார்க்கத்தில் இறைவனை யாரை நினைக்கிறாங்க, இறைவனை சிவலிங்கத்தை நினைக்கிறாங்க. தங்களுடைய போதையிலேயே செல்கிறார்கள். தான் என்ன நம்புகிறாங்களோ அந்த போதையில் இருக்காங்க. எனவே அவர்களிடமிருந்து நீங்கள் குணத்தை எடுக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நல்ல குணத்தை மட்டும் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தத்தேஸ்திரி ரிஷி கூட எல்லாரிடமிருந்து குணத்தை கிரகித்து கொண்டிருந்தார் என்று கூறுகிறார்கள். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லார்கிட்ட இருந்து நல்ல குணத்தை மட்டுமே அவர் பார்த்தாரு. குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக அந்த தத்தையரை போல நீங்கள் ஆவீர்கள். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி அந்த ஒரு கேரக்டர் இருந்தார், அவர் அப்படி காமிச்சிருக்காங்க, எல்லார்கிட்ட நல்ல குணத்தை மட்டுமே பார்ப்பாருன்னு. அதுபோல் நீங்களும் வரிசை கிரமமாக அந்த தத்தாத்திரியர் போல் நீங்களும் இருக்க வேண்டும். நல்ல குணத்தை மட்டும் கிரகிக்கணுங்கிறத சொல்கிறார். இங்கே ஏகாந்தம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. எங்கள் மதுபனில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சம்பாத்தியம் செய்து கொள்ள முடியும். ஆத்மாவுக்கு சக்திய வருமானத்தை சேமிச்சுக்க முடியும். வெளியிலோ சிக்கலான வேலைகள் நினைவிற்கு வரும் இல்லையா. வெளியேன்னு போயிட்டோன்னா வீட்டுக்கு தொழில்னு பல விஷயம் ஞாபகத்துக்கு வரும். 4 மணி நேரம் கூட மிகவும் நல்லதாகும். நினைவில் இருங்க. வெளியில் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் அமர்ந்துள்ளீர்கள் இல்லையா, 4 மணிக்கு என்ன பண்ணலாம், அமைதியாக உட்காந்து பாபாவை நினைக்கலாம். போக வேண்டிய எந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறார் பாபா. காவல் கூட இருக்கிறது, யஜ்யத்தில் காவல் கூட வைக்க வேண்டி உள்ளது அப்படின்னா அப்போ கூட செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. யஜ்யத்துலேயும் சரி, அங்கேயே என்ன பண்ணுறோம், நம்ம பாண்டபவன் ஆகட்டும் இல்லை சாந்திவன் ஆகட்டும், வெளியே செக்யூரிட்டி போட்டிருக்கோம். ஏன்னா உலகம் அப்படி இருக்குது. பாபா சொல்கிறாங்க, யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளும் மிகவும் மதிப்புடையது. எல்லாருடைய அதில் எல்லாருடைய பணம், எல்லாருடைய வருமானமும் அதில் இருக்குது, எல்லாருடைய முயற்சியும் அதில் இருக்குது, ஒவ்வொரு பொருள்லேயும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறார் பாபா. எனவே பாதுகாப்பிற்கு முதலிடமாக, சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாபா பார்த்துப்பார் அப்படி இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி இருக்கிறாங்க, ஏன் போட்டிருக்காங்க, பாபா பார்த்துப்பார் விட்டுறலாம் இல்லையா, அப்படி இல்லை. எல்லா பொருளையும் நாம் தான் பொறுப்பாக பாதுகாக்கணும். எங்கே யாரை போடணும், செக்யூரிட்டி அதெல்லாம் பார்த்துக்கணுங்கிறது. பாபா சொல்கிறாங்க, இங்கே யாரும் வரமாட்டார்கள், இங்கே நகைகள் இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். இது கோவில் இல்லை, கோவில் மாதிரி நிறையா இங்கே உண்டியல் வச்சுருப்பாங்க பெருசு பெருசாக அப்படின்னு நினைக்கிறதில்ல. தற்காலத்தில் எல்லா இடங்களிலும் திருட்டு நடக்கிறது. கோயிலாவது ஒன்றாவது எல்லா இடத்துலையும். வெளிநாடுகளில் பழைய பொருட்களை திருட்டி கொண்டு எடுத்து செல்கிறார்கள். பழைய பொருளை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆர்கியாலஜியில் எல்லாம் திருட்டு போகுது. காமம் மிகவும் அசுத்தமானது. காமம் மகா எதிரியாகும். அது எல்லாவற்றையும் மறக்க வைத்து விடுகிறது. எனவே உங்களுக்கு காலையில் ஒரு வகுப்பு நடக்கிறது. அது என்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான எவர் ஹெல்தியாக ஆக்கக்கூடிய வகுப்பு. அதுதான் என்ன, யோகம்.
எவர் ஹெல்தியாக ஆக்குறது. மேலும் பிறகு எவர் வெல்தி ஆக ஆக்கக்கூடிய வகுப்பு, அதுதான் ஞானம், செல்வந்தர்களாக ஆக்கக்கூடியது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும், பிறகு ஞானத்தை கடைய வேண்டும். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தியும் நினைவுக்கு வந்து விடுகிறது. இதன் யுக்தி மிகவும் சுலபமானது. அப்பானா ஆஸ்தியும் ஞாபகத்துக்கு வந்துடும். எப்படி தந்தை விதரூபமாக இருக்கின்றார், இந்த விருட்சத்தின் முதல் இடை கடையை பற்றி நமக்கு புரிய வைக்கின்றார். உங்களுடைய தொழிலும் அதுதான், புரிஞ்சுட்டு புரிய வைங்க. விதையை நினைவு செய்தால் தூய்மையாவீர்கள். சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். அதாவது செல்வம் என்பது கிடைத்துவிடும். நீங்கள் விகர்மம் நிறைந்த ராஜாக்களாக மற்றும் விகர்மாதி ராஜாக்கள் என்று இருவரினுடைய ராஜ்யத்தையும் பார்த்து விட்டீர்கள். பாவம் செய்கிற ராஜாவோட ராஜ்யம், பாவம் இல்லாத ராஜாவோட ராஜ்யம். அதான் சத்தியுகம் திரேதாயுகம். ராவணன் வந்தவுடன் விகர்ம நூற்றாண்டு ஆரம்பித்து விடுகிறது. தேதி மாறி விடுகிறது. விக்ரமாஜித் 111லேருந்து 2500 வருடங்கள் நடக்கிறது. பிறகு 2500 வருடத்திலிருந்து 5000 வருடம் வரை விக்ரம நிறைந்த ராஜாவோட ராஜ்யம். இந்துக்களுக்கோ தங்களின் தர்மம் பற்றி தெரியாது. யார் படைச்சாங்க, அதை ஸ்தாபனை பண்ணாங்க தெரியாது. ஏன்னா தேவதா தர்மம் தான் இந்து தர்மம்னு மறுவிடுச்சு. இந்த ஒரு தர்மத்தினர் தான் உண்மையான தங்கள் தர்மத்தை மறந்து அதர்மத்தை உடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன தர்மம்னே மறந்துட்டாங்க. தர்ம ஸ்தாபகர்கள் கூட மறந்து விட்டார்கள். ஆரிய சமாஜம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். ஆரியர்கள், அதாவது இந்த உலகத்தில் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அவங்க தான் பழமையான தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. ஆரியர்கள்னு அவங்க தான் பின்னாடி சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் சத்தியுகத்தில் அவங்க இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஆரியர்கள்னு ஒரு குரூப்பை சொல்கிறாங்க. ஆரியர்கள்னால் ரொம்ப செம்மையானவர்கள், டிசிப்ளின் ஆனவர்கள், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க. அப்படி இல்லாதவர்களை ஆரியர்கள்னு சொல்லப்பட்டாங்க. இப்பொழுது தந்தை உங்களை மீண்டும் செம்மைப்படுத்துகிறார். இல்லையா, நம்ம அப்படி இருந்தவர்கள் செம்மையாக பர்ஃபெக்டாக, இப்போ குறை இருக்கிறவங்கள ஆயிட்டோம். மீண்டும் பாபா நம்மளை செம்மைப்படுத்தி பர்ஃபெக்ட் ஆக்குறாரு. உங்கள் முழு சக்கரமும் இருக்கின்றது. யார் நல்ல முயற்சி செய்தவர்களோ அவர்கள் சுயம் தானும் அறிந்து மற்றவர்களையும் முயற்சி செய்ய வைக்கிறார்கள். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். கிராம மக்களுக்கு கூட நீங்கள் செய்திகளை கொடுக்க வேண்டும். 6 படங்கள் போதுமானது. முக்கியமானதை வைங்க. 84 பிறவிகளின் சக்கரத்தின் படம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இது பற்றி நல்ல முறையில் புரிய வையுங்கள். ஆனால் மாயை எவ்வளவு சக்தி நிறைந்ததாக இருக்கிறது என்றால் அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. ஞானத்தையே மறக்க வச்சிடுது. இங்கோ 2 ஒளிகள் லைட் சேர்ந்துள்ளன. ஒன்று தந்தையினுடையது பரமாத்மா, மற்றொன்று இவருடையது பிரம்மா பாபாவோடது. இரண்டுமே சக்தி நிறைந்ததாகும். 2 லைட்டும் 2 ஆத்மாவும் அவ்வளோ சக்தி நிறைந்தவங்க. ஆனால் இவர் நீங்கள் ஒரே ஒரு சக்தி நிறைந்த ஒளியை பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். யாரை? சிவபாபா. யார் சொல்கிறா? பிரம்மா பாபா சொல்கிறார். எல்லா குழந்தைகளும் இங்கு ஓடி வருகிறார்கள், டபுள் லைட் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். தந்தை நேரடியாக இதையெல்லாம் நமக்கு கூறுகிறார். நமக்கு டைரெக்டாக புரிய வைக்கிறாரு. உங்களுடனே இருப்பேன், உங்களுடனே பேசுவேன், உங்களுடனே உண்பேன் அப்படி என்ற பாடல் பக்தியில் இருக்கின்றது. ஆனால் இங்கே சென்டரில் அமர்ந்து விட வேண்டும் என்பதல்ல. அதுக்காக பாபா சென்டர்னால் அங்கேயே இருக்கிறது தான், அவர் கூட இருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது அப்படி இல்லை. 8 நாட்கள் போதுமானது. எல்லோரும் இருக்க முடியாது அப்படி இல்லையா. 8 நாட்கள் கேளுங்க, கோர்ஸ் கேளுங்க, அதுக்கப்புறம் தாரணை பண்ணுங்க. இங்கேயே இருந்து விட்டோம் என்றால் ஏராளமானவோர் ஆகிவிடுவார்கள். எங்கே இடம் இருக்குது? நாடகப்படி எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு மிகவும் உள்ளார்ந்த குஷி என்பது இருக்க வேண்டும். யார் தனக்கு சமமாக மற்றவர்களை ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த குஷி என்பது இருக்கும். பிரஜைகளை உருவாக்கினால்தானே ராஜாவாக ஆக முடியும். பாஸ்போர்ட் கூட நீங்கள் எடுக்க வேண்டும் அல்லவா? அப்போ தானே ஃபஸ்ட்டு நம்ம சத்தியுகத்துக்கு போக முடியும். பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் என்னிடம் என்ன அவகுணம் உள்ளது என்று உங்களையே நீங்கள் பாருங்கள் என்று பாபா சட்டென்று கூறிவிடுவார். பாபா என்கிட்ட என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கன்னா நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க, ஏன்னா ஞானம் இருக்கு இல்லையா, அதனால் பாபா அப்படி சொல்லிவிடுவார். நிந்தனை புகழ் எல்லாமே சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. புகழ்கிறாங்கனாலும் சரி, இகழ்கிறாங்கனாலும் சரி, சகித்து கொள்ளணும். யஜ்யத்திலிருந்து என்ன கிடைத்தாலும் அதில் குஷியாக இருக்க வேண்டும். என்ன சாப்பிட்றதுக்கு கிடைக்கிது, என்ன போட்டுக்கிறது கிடைக்கிறது, அது சந்தோஷமாக இருக்கணும். யஜ்யத்தின் பிரம்மா போஜனத்தின் மீது மிகுந்த அன்பு என்பது இருக்க வேண்டும். யஜ்யத்திலிருந்து என்ன கிடைத்தாலும் குஷியாக அதை சாப்பிடணும், போட்டுக்கணும். அதே போல் என்ன உணவு கிடைக்குதோ அது பிரம்மாவோட போஜனம், அதில் ரொம்ப அன்போடு அதை சாப்பிடணும்.
சன்னியாசிகள் தட்டை கழுவி குடிக்கிறார்கள், அவங்க கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பிரம்மா போஜனம். இங்கே நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி தட்டை கழுவி குடிக்கிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு உணவின் மகத்துவம் உள்ளது. ஏன்னா அவங்க இன்னொருத்தர் கையில் வாங்கி சாப்பிடணும், லௌகீகவாசிகள்கிட்ட வாங்கி சாப்பிடணும். இப்போ அந்த உணவோட மகத்துவம் தெரியுது அவங்களுக்கு. தானியங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும், அப்பேற்பட்ட நேரம் வரப்போகிறது, சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. எனவே அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பாபா நினைவில் நம்ம சாப்பிட்ணும், அன்பா பிரம்மா போஜனத்தை சாப்பிடணும். அப்பொழுது தான் பாஸ் ஆக முடியும். எல்லாமே டெஸ்ட் பேப்பர் தான். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சகித்து கொண்டு பாஸ் ஆக வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, மற்றவரிடம் ஏதேனும் அவகுணம் தென்பட்டது என்றால் நமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். படிப்பின் மீது ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளவே கூடாது. தத்தாத்திரேயரை போல எல்லோரிடமும் குணத்தை மட்டுமே கிரகிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்நோக்கு முகமாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். தொழிலில் இருந்தாலும் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமான விவாதம் பேச்சு செய்யக்கூடாது. வரதானம், ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் குடும்பத்தை சேர்ந்த அதிகாரி ஆக வேண்டும். ஈஸ்வரிய சேவைக்கான பந்தனம் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியது. எவ்வளவு தன்னை சேவைங்கிற பந்தனத்தில் இணைச்சிக்கிறீங்களோ, நிறைய டைம் கொடுக்குறீங்க, உங்களால் வேறு எந்தெல்லாம் சேவை செய்ய முடியுமோ, வார்த்தை மூலமாக, உடல் மூலமாக, நம்மளை மற்ற எந்தெந்த ஒரு சேவைகள் எப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ, பொருள் மூலமாக, மனம் மூலமாக சேவையில் எவ்வளோ இணைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ நெருங்கிய சம்பந்தத்தில் சத்தியுகம் திரேதாயுகத்தில் வர முடியும். யாருக்கு நெருங்கிய சம்பந்தத்தில்? பிரம்மா பாபாவோட. யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு சேவையினுடைய பலன் நெருங்கிய சம்பந்தத்தில் அவர்கள் வருவார்கள். இங்கு சேவாதாரியாக இருப்பவர்கள் அங்கே ராயல் குடும்பத்திற்கு அதிகாரியாக இருப்பார்கள். இங்கே சேவை பண்ணுறவங்க அங்கே அதிகாரி, அதுவும் ராயல் ஃபேமிலியில், லக்ஷ்மி நாராயணோட சொந்த பந்தங்களில். எவ்வளவு இங்கு கடின சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு அங்கு ஓய்வாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள். இங்கே கஷ்டப்பட்டு சேவை பண்ணிங்கன்னா அங்கே ரொம்ப அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. அவங்களுக்கு வேலையே இருக்காது, வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே யார் ஓய்வாக இருக்கிறார்களோ, இங்கே யார் நல்லா ரிலாக்ஸ்டாக ஓய்வாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அங்கு நிறைய வேலை செய்வார்கள். அவங்க பதவி அப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு காரியத்தின் கணக்கும் தந்தையிடம் இருக்கிறது. அதனால் பாபா கிட்ட எல்லா கணக்கும் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து நம்ம எப்படி சேவை செய்கிறோம், எவ்வளவு சேவை செய்கிறோம், அதுக்கேற்ற பிராப்தி தான், கர்மத்துக்கேற்ற பிராப்தி கிடைக்கும். ஸ்லோகன், சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். உலக மாற்றத்தை நம்ம சீக்கிரமாக விரும்பணும்னா சுய மாற்றத்தை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரணும். அச்சா, ஓம் சாந்தி.